இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இது தேவன் படைத்த நாள். ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு தருகிற இந்த நாட்கள் அது வெற்றியின் நாட்கள், ஜெயத்தின் நாட்களாய் அவர் நமக்கு தருகிறார். அவருடைய கிருபைகள் அந்தந்த நாளைக்கு வேண்டிய அந்த கிருபை, அந்த நாளை நாம் ஜெயமாக முடிக்க வேண்டிய கிருபையையும் அவர் அந்த நாளைக்கு அவர் தருகிறத நம்ம பார்க்கிறோம். காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளா இருக்கின்றன. அப்போ நம்ம எதை குறித்தோ நம்ம கலங்க வேண்டியதோ, பயப்பட வேண்டியதோ, சோர்ந்து போக வேண்டிய அவசியமோ நமக்கு இல்லை. ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய கிருபைய அவர் நமக்கு தருகிறார். அப்போ இந்த நாள்ல கூட அவருடைய அந்த பலத்த கிருபைக்குள்ள அடங்கி இருக்கிற நம்மை அவர் ஒவ்வொரு நாளும் அவர் வழி நடத்துகிறார். அவருடைய வார்த்தையை நமக்கு தந்து நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை திடப்படுத்துகிறார், நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். இந்த நாள்ல கூட அப்படிப்பட்ட வார்த்தைகளைத்தான் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறார் என்று சொல்லி நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். அப்போ நம்ம கடந்த நாள்ல ஒரு தேவனுடைய ராஜ்யத்தை குறிச்சு நம்ம தியானித்து பார்த்தோம். அப்போ இந்த நாள்ல கூட அதோடைய கண்டினியூஷன், இந்த தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிறது எவ்வளவு மிக முக்கியம் அப்படிங்கிறத நம்ம வேதத்துல நீங்க காஸ்பல்ஸ்ல வாசிக்கும் போது, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாத்துல வாசிக்கும் போது மத்தேயுல பரலோக ராஜ்யம்னு இருக்கும். மார்க்கு, லூக்கா, யோவான்ல எல்லாம் நீங்க வாசித்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம்னு இருக்கும். இந்த ராஜ்யத்தை குறித்துதான் அந்த மெயினான அந்த பிரசங்கங்களே ராஜ்யத்தை குறித்துதான் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இயேசுவே அதைத்தான் பிரசங்கிக்கிறார், யோவான் ஸ்நானகன் அதைத்தான் பிரசங்கிக்கிறார், சீஷர்கள் அதை தான் பிரசங்கிச்சாங்க. அப்போ இந்த ராஜ்யம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். அப்போ இயேசு அங்க சொல்லும் போது மத்தேயுல எல்லாம் நம்ம பார்க்கிறோம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஒரு காலத்துல இந்த வார்த்தையை நான் கேட்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஐயோ, பரலோக ராஜ்யம் சமீபிச்சுட்டு அப்படின்னா ஏதோ நம்மளை ஆண்டவர் நம்மளை விட்டுருவாரு, நம்மளை கை விட்டுருவாரு, நம்ம ஏதோ தகுதியா இல்ல, இப்படியெல்லாம் நான் நினைச்சிருக்கிறேன். ஆனா அதனுடைய உண்மையான ஆழமான அர்த்தங்களை அறியும் போது எவ்வளவு அன்புள்ள ஒரு தகப்பன் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மை கொண்டு சேர்க்கும்படியாய் அந்த வார்த்தையை அவர் சொல்லி இருக்கிறார். மனம் திரும்புங்கள், turn towards him. நம்ம இருதயம் அவருக்கு நேராய் திரும்ப வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் விரும்புகிறார். காரணம் என்னன்னா, ராஜ்யம் வந்துருச்சு, நீ இந்த ராஜ்யத்துக்குள்ள இருந்து ராஜ்யத்தின் நன்மைகளை நீ சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் அந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறத நான் உணர்ந்தப்போ அந்த வார்த்தை எனக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுத்தது. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கிறோம், அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இங்க இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் சீஷர்களுக்கு அவர் தரிசனமாகிறார். லிட்டரலா அவங்க என்ன செய்யறாங்க, சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவ பாக்குறாங்க, அவங்க கூட பேசுறாரு, அவங்கள தொட்டு பாருங்கன்னு சொல்றாரு. தோமா கிட்ட, இத நீ நம்ப முடியல, நீ என்னைய நம்பணும்னா என்னை தொட்டு பார்த்தாதான் நீ நம்புவேனா, என்னை தொட்டு பாருன்னு அப்படின்னு அங்க சொல்றத பார்க்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு 40 நாள் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து எதை குறித்து பேசுகிறாரா, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி. அப்போ ராஜ்யத்தை குறிச்சு பேசலன்னா ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற அந்த மனநிலைமை நமக்கு எப்படி இருக்கணும்? ஒருவன் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறான்னா அவன் எதையெல்லாம் சுதந்திரிப்பான்? இதுதான் உண்மையான பிரசங்கம், உண்மையான சத்தியம். நம்ம யார், நம்ம எங்க இருக்கிறோம், நம்ம எந்த இடத்துக்குள்ள வந்திருக்கிறோம், இதைத்தான் இயேசு பிரசங்கிக்கிறார், சீஷர்கள் பிரசங்கித்தார்கள். இன்னைக்கு உலகத்துல என்னென்னலாமோ பயமுறுத்துகிற பிரசங்கங்கள் எவ்வளவோ வந்துருச்சு. அப்போ தேவனுடைய ராஜ்யம்னா என்ன, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள யாரெல்லாம் பிரவேசிக்க முடியும்? பரலோகம் வேற,
பரலோக ராஜ்யம் வேற. இதையெல்லாம் அறிந்து கொண்டவர்கள் தான் இந்த ராஜ்யத்தின் வாழ்வை அனுபவிக்க முடியும், சுதந்திரிக்க முடியும். அப்போ தேவன் இந்த நாட்கள்ல நம்முடைய கண்களை அவர் திறந்திருக்கிறதற்காக நாம் நிச்சயம் நன்றி சொல்ல கடமை உள்ளவர்களா இருக்கிறோம். எத்தனையோ பேர் இந்த ஸ்லாக்கியத்தை அவங்க அறியல, அவங்க உணரல. ஆனா இன்றைக்கு தேவன் இந்த ஸ்லாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய குடியிருப்போ நம்ம பார்க்கிறோம், பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்துல பார்க்கிறோம், நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இந்த உலகத்திற்குரியவர்களே அல்ல. ஒவ்வொரு விசுவாசி, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அவன் உலகத்துல பிறந்தா கூட, உலகத்துல பிறக்கும் போது அவனுக்கு ஒரு நாடு இருக்குது, ஒரு மொழி இருக்கு, ஒரு கலாச்சாரம் இருக்கு. ஆனா எப்ப நம்ம மறுபடியும் பிறக்கிறோமோ, அங்க நிக்கோதேமுட்ட இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அப்போ ஆவியில நம்ம மறுபடியும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம பிறந்திருக்கிறோம். நம்ம ஆவி எப்படி இருந்ததுன்னா மரித்து போயிருந்தது. கிறிஸ்துவோடு கூட உறவுல இருக்க முடியாதபடி, தேவனோடு கூட அந்த உறவுல இல்லாதபடி நம்முடைய ஆவி என்ன செய்தது? மரித்து போயிருந்தது. இன்றைக்கு நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம். மறுபடியும் பிறந்ததுனால தேவனுடைய, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்னு சொல்லியிருக்கு. இன்னைக்கு நம்ம விசுவாசிக்கிறப்போ, இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கிறப்போ நம்ம எல்லாரும் அறிந்து கொள்ளணும், நாம் மறுபடியும் என்ன செய்திருக்கிறோம்? பிறந்திருக்கிறோம். அப்போ அங்க நிக்கோதேமு கேட்கிறாரு, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான்? தாயின் வயிற்றுல 2ஆம் தரம் பிரவேசிக்க கூடுமோ? அவருக்கு அங்க என்ன செய்யல, புரியவே இல்லை. பிறப்ப குறித்து அவர் சொல்லும் போது புரியல. அங்க ஆண்டவர் சொல்றாரு, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். அப்போ பிளஷ்ல பிறந்தது எப்படிதான் இருக்கும்? பிளஷ்ல தான் இருக்கும். ஆனா ஸ்பிரிட்ல, தேவனுக்கு நம்ம பிறந்திருக்கிறோம். தேவன் நம்மை பெற்றெடுத்திருக்கிறார். அப்ப ஆவியினால நம்ம பிறந்திருக்கிறோம்னா நம்ம எப்படி இருக்கிறோம்? ஸ்பிரிட் பீயிங்கா தான் நம்ம இருக்கிறோம். நம்ம பிளஷ் கிடையாது. முதல்ல அதை உணரணும். நம்ம யாரு கிடையாது? நம்ம ஐம்புலன்கள் சொல்லுகிறவர்கள் நாம் அல்ல. நாம் எப்படி இருக்கிறோம்? ஆவியா இருக்கிறோம். ஆவியில இன்னைக்கு நீங்க யார் அப்படின்னு வேதம் கற்றுக் கொடுக்குதோ அதுதான் நாம். ஸ்பிரிட், ஃபிளஷ்ல நம்ம யோசிக்கிறது, நம்ம திங்க் பண்றது, நமக்கு மற்றவங்க சொல்றது, இது நாம் கிடையாது. அப்போ இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு நாம் இவ்வுலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. இன்னைக்கு கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாய் நாம் அவர் இந்த பூமியில இருக்கிறோம். நம்ம இருக்கிறது எங்க இருக்கிறோம்? பரலோக ராஜ்யத்துக்குள்ள, பரலோகத்துல நம்ம இருக்கிறோம். இத நம்ம ஆழமாய் அறிந்து கொள்ள தொடங்கும் போதுதான் பரலோக ராஜ்யத்தின் வாழ்வை நம்ம அனுபவிக்க முடியும், சுதந்திரிக்க முடியும், நம்ம அதுல இருந்து வாழ முடியும். இப்போ உலகத்துல நம்ம அம்பாசிடர்ஸ் கேள்விப்படுறோம், ஸ்தானாதிபதிகள். இப்போ அமெரிக்கன் எம்பசி இங்க இருக்கு, அந்த அமெரிக்க தூதரகம் நம்ம ஊர்ல இருக்கு, அந்த தூதுவர்கள் நம்ம நாட்டுல இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாமே, அவங்களுடைய ப்ரொவிஷன், அவங்களுக்கு தேவையானது எல்லாமே அந்த அமெரிக்க தேசம் தான் அவங்களுக்கு கொடுக்குது. இதை போல அநேக தூதரகங்கள் நம்ம தேசத்துல இருக்கலாம். அவங்களுடைய ப்ரொவிஷன் அந்த நாட்டுல இருந்துதான் அவங்களுக்கு என்ன செய்து வருது. அது போலதான் இன்றைக்கு இந்த பூமியில நம்ம இருந்தா கூட நமக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ், நமக்கு தேவையான அனைத்தும் எங்க இருந்து வருதுன்னா பரலோகத்துல இருந்துதான் நமக்கு வருது. நமக்கு சப்ளை பரலோகத்துல இருந்து வருது. நம்முடைய எல்லா தேவைகளும் அது எங்க இருந்து சந்திக்கப்படுதுன்னா பரலோகத்துல இருந்து. அப்போ நல்லா தெரியணும், நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தான் அல்ல.
அப்போ இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வரணும்னா ஒன்னே ஒண்ணு நம்ம செய்ய வேண்டியது, அங்க ஆண்டவர் சொல்றாரு, என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இந்த லைட், இந்த கிங்டம் ஆஃப் லைட், ஒளியின் ராஜ்யம், அன்பின் ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னா கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறவர்களாய் இருக்கணும். கிறிஸ்துவை பின்பற்றுகிறதுனா என்ன? அவருடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி செய்கிறவர்கள் தான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். அப்படிப்பட்டவங்க தான் ராஜ்யத்தின் நன்மைகளை சுதந்திரிக்க முடியும். அப்ப அவர் சொல்லுகிற அந்த காரியங்கள் என்னென்னலாம் வேதத்துல நமக்கு அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அதன்படி வாழ தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள் ராஜ்யத்தின் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். அங்க யோவான் 18வது அதிகாரம் 36வது வசனத்துல இயேசு சொல்றாரு, என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல. அப்போ அவரை பின்பற்றுகிறவர்கள் நம்ம எல்லாருக்குமே நம்ம இந்திய தேசத்துல கான்ஸ்டிடியூஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, செட் ஆஃப் லாஸ். நம்ம இந்திய தேசத்துக்குன்னு சில அந்த கான்ஸ்டிடியூஷன் லாஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம இந்த பூமியில, இந்த பூமியின் மண்ணுல நம்ம நடந்தா கூட ஆவியில நம்ம ஹையர் ரெல்ம்ல இருக்கிறோம், உயர் ரகமான ஒரு ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். அப்ப இந்த எர்த்லி சிஸ்டம்ஸ், இந்த உலகத்துல ஒருத்தங்களுக்கு ஒரு வியாதி வருது, இந்த உலகத்துல பொருளாதார குறைவு வருது, இந்த உலகத்துல ஒரு பெரிய ரிசெஷன் நடக்கலாம், எக்கனாமிக் ரிசெஷன் இருக்கலாம், என்னெல்லாம் இருந்தா கூட இந்த உலகத்துல ஒரு கல்ச்சர் இருக்கலாம், இது எதுவும் நம்மளை அஃபெக்ட் பண்ண முடியாதபடி நம்ம எங்க இருக்கிறோம்? ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். இந்த உலகத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வருகிற எந்த காரியமும் நம்மளை அஃபெக்ட் பண்ணவே முடியாத இடத்துல தேவன் நம்மை வைத்திருக்கிறார். மற்றவங்க பயத்துக்குள்ள இருக்கும் போது நம்ம இளைப்பாரி கொண்டிருக்கிறோம். மற்றவங்க வெறுப்பையும் பகையையும் அவங்க காட்டி கொண்டிருக்கும் போது, அவங்க இருதயத்துல சுமந்து கொண்டிருக்கும் போது நம்ம பகைக்கிறவர்களையும் நேசிக்கிறவர்களா இருக்கிறோம். இதெல்லாம் இந்த ராஜ்யத்தின் கான்ஸ்டிடியூஷன் லாஸ். மற்றவங்க போட்டி போட்டு கொண்டு இருக்கும் போது, நீ இதை செஞ்சா நான் இதை செய்வேன் அப்படிங்கிற இடத்துல இருக்கும் போது ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குதா? மற்றவர்களுக்கு ஊழியம் செய்கிற மனநிலைமை. அப்போ நம்ம டோட்டலா ஒரு டிஃப்ரெண்ட் ரோல் கீழதான் நம்ம இருக்கிறோம். எப்படி எல்லா ராஜ்யத்துக்கும் அந்த சட்ட திட்டங்கள் இருக்கிறது போல இந்த உலகத்தின் சட்ட திட்டம் எல்லாமே எப்படி இருக்குன்னா அது சுயத்தின் அடிப்படையில இருக்கு. ஆனா ராஜ்யத்தின் சட்ட திட்டம் எப்படி இருக்குன்னா இட் ஒர்க்ஸ் ஆன் லவ், லா ஆஃப் லவ். அன்பின் பிரமாணத்துலதான் அது செயல்படுகிறது. ஒரு புதிய கற்பனையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களில் அன்பு கூறுகிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். இதுதான் அவர் கொடுக்கிற ஒரே கட்டளை. புதிய உடன்படிக்கையின் கீழே இயேசு கொடுக்கிற கட்டளை. நான் உங்களை அன்கண்டிஷனலா நேசித்துட்டே இருக்கிறேன். அந்த அன்பை நீங்க உணர்ந்து மற்றவர்களிடத்துல நீங்க அன்பு செலுத்துங்க. நான் உங்களை எப்படி மன்னிச்சிருக்கிறேன் அது போல நீங்க மற்றவங்களை மன்னிங்க. இதுதான் ராஜ்யத்தின் சட்ட திட்டம். அன்புதான் பரலோகத்தின் சட்டம். இரக்கமும் மனதுருக்கமும் தான் பரலோகத்தின் கலாச்சாரம். விசுவாசம் தான் பரலோகத்தின் மொழி. லாங்குவேஜ், ஹெவன்ஸ் லாங்குவேஜ் என்ன அப்படின்னா ஃபெய்த். அங்க விசுவாசத்தை தவிர இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவங்க அவிசுவாசங்கிற பேச்சே அவங்களுக்கு இருக்காது. தேவனை குறித்ததான சந்தேகங்களே வராது. இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? நெகட்டிவா திங்க் பண்ண மாட்டாங்க, நெகட்டிவா பேச மாட்டாங்க. இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரையும் மன்னிப்பாங்க. இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாங்க.
இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவங்க எப்பொழுதும் தங்களை சுற்றி அந்த பரலோக கலாச்சாரத்தை அவங்க என்ன செய்வாங்க, அவங்க போற இடம் எல்லாம் அந்த பரலோக கலாச்சாரத்தை, அந்த என்விரான்மெண்ட், அந்த அட்மாஸ்பியரை உண்டு பண்ணுகிறவர்களாய் அவங்க இருப்பாங்க. இந்த உலகம் நம்ம மூலமாய் பரலோகத்தை அறிந்து கொள்ளும், பார்க்கும். அப்போ நம்ம இந்த விசுவாசத்தின் மொழி நம்ம மொழியா இருக்குதா? இன்னைக்கு நம்முடைய எண்ணங்கள் பல வகையா சொல்லி கொண்டிருக்கு. நம்முடைய சிந்தனைகள் போராடுது. இது என்ன எப்படி இருக்குது, இது அப்படி இருக்குது, இது எப்படி சரியாகும், அது எப்படி நடக்கும். இதெல்லாம் மாம்சத்தினால் பிறக்கிற மனுஷனுக்கு ஏற்படுகிற ஒரு காரியம். ஆவியினால் பிறந்த மனுஷன் அவனுடைய மொழியே எப்படித்தான் இருக்கும்? விசுவாசத்தின் மொழி. நான் ஒருவருக்கு பிறந்திருக்கிறேன், அந்த ஒருவர் சர்வ வல்லமை உள்ளவர், வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் தன்னுடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தவர். அவருக்கு நான் பிறந்திருக்கிறேன். அவருக்குள்ள அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அது நடக்குமா நடக்காதான்னு சந்தேகப்பட மாட்டாருன்னா, நான் அவருக்கு பிறந்திருக்கிறபடியினால் நானும் அவர் வார்த்தையை குறித்து சந்தேகப்பட மாட்டேன். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவர்களுடைய மனநிலைமையாய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு இந்த மனநிலைமை நமக்கு இருக்கிறதா? இந்த மனநிலைமை நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறபடினாலதான் அவர் சொல்லுகிறாரு, என்னை பின்பற்றுங்கள். என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறான். அந்த நான் என்ன சொல்லிட்டாங்களே, என்ன பேசிட்டாங்களே, இதெல்லாமே ஃபிளஷ். இது எல்லாமே ஐம்புலன்கள் மூலமாய் நமக்கு உள்ள வந்து நம்மை ஆளுகை செய்யக்கூடிய காரியங்கள். ஆவியில இருக்கிற மனுஷன் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டான், என்ன இப்படி பண்றாங்களே, என்ன பேசுறாங்களே, என்ன இப்படி நடத்துறாங்களே, இப்படி சிந்திக்கவே மாட்டான். ஆவியில இருக்கிறவன் என்ன பேசினாலும் அவனுக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துல அவன் இருப்பான். அவங்க பேசினா கூட அவங்கள நேசிக்க கூடிய ஒரு பக்குவமும் ஒரு மன முதிர்ச்சியும் என்ன செய்யும், அவனுக்கு வந்துடும். இதுதான் அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு உண்டான நேச்சர். இந்த இடத்துல இருக்கிறவங்க தான் தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைகளை சுதந்திரிக்க முடியும். ஒருவன் என்னை அடுத்ததா நம்ம மத்தேயு 11 பார்க்கிறோம், நீ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க என்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். அவர்கிட்ட இதை கற்றுக்கொள்ளணுமா? என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க, அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவங்க எப்பவுமே எப்படி இருப்பாங்கன்னா ரெஸ்ட்ல இருப்பாங்க. இந்த ரெஸ்ட விட்டு அவங்க வெளியே வரவே மாட்டாங்க. எப்பவும் இளைப்பாறுதல்ல, எப்பவும் சந்தோஷமா, எப்பொழுதும் சமாதானமா. இப்படி ஒரு வாழ்க்கைய நீங்க அனுபவிக்கணும்னு விரும்புனீங்கன்னா நிச்சயமாய் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்க வேண்டும். அவருடைய வார்த்தை சொல்லுது, சுயத்தை, செல்ஃபிஷ்னஸ், என்ன சொல்லிட்டாங்க, என்ன இப்படி நினைக்கிறாங்க, என்ன இப்படி பார்க்கிறாங்க, என்ன இப்படி பேசுறாங்க, இது எல்லாமே சுயத்தின் அடிப்படையில நமக்குள்ள எழும்புகிற காரியங்கள். நம்ம எப்போ நம்மளையே பார்த்துட்டு இருக்கிறோமோ, நம்மளை நேசிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு, ஆனா சுயத்தை வெறுக்கணும்னு சொல்றாரு. நம்மளை நேசிக்கிறதுனா ஆண்டவர் எப்படி நம்மளை நேசிக்கிறாரோ அந்த அன்பை நம்ம உணரணும். நான் இவ்வளவு தூரம் நான் அன்பு கூறப்படுகிறேன் அப்படின்னு நம்ம உணரணும். ஆனா அதே சமயத்துல சுயத்தை நம்ம என்ன செய்யணும், வெறுக்கணும்.
சுயத்தை வெறுக்காத வரைக்கும் இந்த ராஜ்யத்தின் வாழ்க்கைய நம்ம அனுபவிக்க முடியாது, சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. நம்ம ராஜ்யம் நமக்குள்ளதான் இருக்கும். ஆனா இந்த ராஜ்யத்துக்குள்ள போய் இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற அந்த அன்பின் ராஜ்யத்தின் வாழ்க்கைய நம்ம என்ன செய்ய முடியாது, சுதந்திரிக்க முடியாது. அப்போ இன்னைக்கு நம்ம வெறும் விசுவாசிகள் மாத்திரம் இல்ல, நம்ம கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகளா இருக்கிறோம்னு 2 கொரிந்தியர் 5:20 நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு அம்பாசிடர், ஒரு ஸ்தானாதிபதி ஒரு அந்நிய தேசத்துலதான் அவன் இருப்பான். ஆனா கூட அவன் தன் தேசத்தின் அதிகாரத்தின் கீழே தான் அவன் இருப்பான். அவன் தன்னுடைய ஒப்பீனியனை பேசவே மாட்டான். அந்த தேசம் என்ன சட்ட திட்டங்கள்ல இயங்கி கொண்டு இருக்குதோ அதை தான் அவன் என்ன செய்வான், பேசுவான். அத மாதிரி இன்றைக்கு நாமும் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாய் இந்த பூமியில நம்ம இருக்கிறோம். நம்ம எங்கெல்லாம் போறோமோ, நம்ம வேலைக்கு போறோமா, நம்ம ஸ்கூலுக்கு போறோமா, நம்ம காலேஜுக்கு போறோமா, நம்ம குடும்பத்துல இருக்கிறோமா, நம்ம எங்க போனாலும் அவருடைய பிரசன்ஸையும் அவருடைய மெசேஜையும் தான் நம்ம சுமந்து கொண்டு போகிறோம். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய அன்பினால, நம்முடைய விசுவாசத்தினால நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் வாழ்க்கையை என்ன செய்ய முடியும், சுதந்திரிக்க முடியும். இப்போ நமக்கு பலன் அப்படிங்கிறது எங்க இருந்து வருதுன்னா, அந்த பரலோக ராஜ்யத்தில இருந்துதான் நமக்கு பலன் என்பது நமக்கு உண்டாகுது. நம்ம வாசிக்கிறோம் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம். நமக்கு பலன், நமக்கு ப்ரொவிஷன், இது எல்லாமே எங்க இருந்து வருது, தேவனிடத்துல இருந்து வருகிறது. ஏன்னா அங்க அவர்தான் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். நாம் அவருக்கு பிள்ளைகளாய் அந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாதான் நமக்கு எல்லா ப்ரொவிஷனும் நமக்கு கிடைக்குது. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் என்ன செய்வாரா, நிறைவாக்குவார். எந்த குறைவுகளா இருந்தாலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அவர் என்ன செய்கிறாராம், நிறைவாக்குகிறாராம். அப்போ ராஜ்யத்தின் புத்திரர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, விசுவாசத்துல அனைத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். அப்போ இந்த இடத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிறோங்கிற அறிவு நமக்கு முதல்ல ரொம்ப அவசியம். அவர் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். இன்றைக்கு நமக்கும் நம்ம மேல இருள் அப்படின்னாலே அது யாருடைய ராஜ்யம், சாத்தானுடைய ராஜ்யம். அந்த அதிகாரத்துல இருந்து நம்ம என்ன செஞ்சிட்டாரா, அவர் விடுதலையாக்கி இருக்கிறார். இப்போ நம்மளை எங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார், அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மை கொண்டு வந்திருக்கிறார், கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்ம எதை குறிச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இங்க நமக்கு இயேசு கிறிஸ்து ராஜாவா இருக்கிறார், நம் தகப்பனா இருக்கிறார். இன்னைக்கு லிட்டரலா நம்ம பிள்ளைகளை நம்ம கீழே நம்ம பிள்ளைங்க இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வாழ்க்கையை குறித்து, பொருளாதார தேவைகளை குறித்து எதை குறிச்சும் அவங்க பயப்படவே மாட்டாங்க, எதை குறிச்சு கலங்க மாட்டாங்க. ஃபீஸ் கட்டணுமா, அதை குறிச்சு அவங்க கவலைப்பட மாட்டாங்க. எதனாலும் நம்மள்ட்ட வந்து சொல்லுவாங்க, அவங்க தேவைகள் என்னவோ நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க. எப்படினாலும் நம்ம பெற்றோர் அதை நிறைவேற்றி விடுவார்கள்ங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு பாதுகாப்பை குறிச்சும் எந்த பயமும் இருக்காது. ஏன்னா எங்க அம்மா அப்பா என்னை கவனித்துக் கொள்றதுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த பயம் இல்லாத ஒரு வாழ்க்கைய சிறு பிள்ளைங்க அவங்க வாழ்வாங்க. அந்த அந்த எண்ணங்கள் அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா, இன்றைக்கு கிறிஸ்து நமக்கு ராஜாவா இருக்கிறார். இன்றைக்கு தேவன், திருத்துவ தேவன் நமக்கு தகப்பனா இந்த ராஜ்யத்துல இருக்கிறார். நம்முடைய கிறிஸ்து மூத்த சகோதரனாய் அங்க இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இரவும் பகலும் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராய், நம்மை தேற்றுகிறவராய் நம்முடனே கூட இருக்கிறார். அப்படின்னா இன்றைக்கு நாம் எந்த காரியங்களை குறித்து கவலைப்படணும்?
அப்போ நம்ம ஏன் கவலைப்படுறோம் அப்படின்னா, இன்னும் நம்மள ராஜ்யத்துக்குரியவர்களாய் நாம் நம்மை பார்க்கவில்லை, நம்மை சிந்திக்கவில்லை. அந்த இடத்துக்குள்ள நம்ம இருக்கிறோங்கிறதையே நம்ம இன்னும் ஆழமாய் அறிந்து உணராததன் காரணமாக தான் நம்ம இன்னும் எப்படி இருக்கிறோம்? பயந்து கொண்டு இருக்கிறோம், கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம், விசுவாசத்துக்குள்ள நம்ம நிலைத்து நிற்க முடியாதபடி இருக்கிறோம். இது நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது அப்படிங்கிறத உண்மையிலே எனக்கு அதை தெரிந்து கொள்ளணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா இத தெரிந்து கொண்டால்தான் இந்த ராஜ்யத்தின் வாழ்க்கைய நம்ம அனுபவிக்க முடியும். இப்போ இந்த உலகத்தின் ராஜ்யத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கு. இந்த உலகத்தின் ராஜ்யம் எப்படி கட்டப்படுதுன்னா, அது பெருமையில கட்டப்படுது. நீங்க ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, அவங்க பாபேல் கோபுரத்தை கட்டுறாங்க. நம்ம வானம் அளவுக்கு உயர ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு பேர் உண்டாக்குவோம் அப்படின்னு அந்த வேர்ல்ட்லி சிஸ்டம் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா, உலகத்தின் ராஜ்யம் அவங்களத்தானே புகழுகிற, அவங்களத்தானே குளோரிஃபை பண்ணுகிற ஒரு ராஜ்யமா இருக்குது. அது அந்த ராஜ்யம் தேவனை என்ன செய்யாது? மேன்மைப்படுத்தாது. தேவனுடைய ராஜ்யத்தின் அந்த நன்மைகளை அந்த ராஜ்யத்திலிருந்து நம்ம பார்க்கவும் முடியாது. அது எல்லாமே சுயத்துல ஆப்ரேட் ஆகும். ஆனா தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குது அப்படின்னா, அது மனுஷனுடைய எஃபர்ட்னால அந்த ராஜ்யம் கட்டப்படல, தேவனால, இயேசு கிறிஸ்துவினால அந்த ராஜ்யம் கட்டப்பட்டிருக்குது. அந்த ராஜ்யத்திற்கு என்ன கிடையாதான்? முடிவே கிடையாதாம். அவர் யாக்கோபின் குடும்பத்தை என்றென்றைக்கும் அரசாளுவார். வாசிக்கலாம், தானியேல் 2வது அதிகாரம் 44வது வசனம். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறு ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையாலே பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். அது பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அப்போ இந்த தேவனுடைய ராஜ்யம் யாராலையும் அழிக்க முடியாத ஒரு ராஜ்யம். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அப்போதான் நீங்களும் நானும் தான் யாரு இன்றைக்கு? இஸ்ரவேல் புத்திரர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், ஆவிக்குரிய யூதர்களாய், யாக்கோபின் புத்திரர்களாய் நம்ம இருக்கணும். நம்மை அவர் அரசாளுகிறாராம். அவர் அரசாளுகிற இடத்துல அங்க வியாதி இருக்குமா? அவர் அரசாளுகிற இடத்துல அங்க குறைவு இருக்குமா? அவர் அரசாளுகிற இடத்துல சண்டைகளும் போர்க்களங்களும் இருக்குமா? அப்போ இந்த ராஜ்யம் இன்றைக்கு எங்க வந்திருக்கு? நமக்குள்ள வந்திருக்கு. இந்த ராஜ்யம் நம்ம ஹார்ட்ல இருந்துதான் ஆரம்பிக்குது, செயல்படுகிறது. இந்த ராஜ்யத்தை அரசாளுகிறவர் அவர் என்றென்றைக்கும் அவர் என்ன செய்கிறாராம்? அரசாளுகிறார். ஒரு நாள் அவர் நம்மளை அரசாளுவார், இன்னொரு நாள் நம்மளை அரசாள மாட்டாருங்கிறது இல்ல. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் நம்மை அரசாளுகிறார். நம்ம பார்க்கிறோம், இந்த ராஜ்யம், உலகத்தின் ராஜ்யம் எப்பொழுதும் அவங்க ரொம்ப கரெக்டான ராஜாக்களாலலாம் இன்றைக்கும் அரசாளுவதில்லை. ஏதோ தப்பி தவறி ஏதோ ஒரு ராஜா, 2 ராஜா சரியான ராஜாக்களா இருக்கலாம், நான் உண்மையாய் மக்களை நேசித்து அரசாளுகிறவர்களா இருக்கலாம். மற்றபடி நம்ம பார்க்கிற மிகப்பெரிய பெரிய ராஜ்யத்தின் ராஜாக்கள் கூட அவங்க எப்படி இருக்கிறாங்க? கடின இருதயம் உள்ளவர்களாய், மக்களை கடினமாய் நடத்துகிறவர்களாய், அடிமைப்படுத்துகிறவர்களாய்த்தான் இருக்கிறாங்க. பார்வோன் ராஜாவை பாக்குறோம், நேபுகாத்நேச்சரை பாக்குறோம், சீசரை பாக்குறோம், இத்தனை ஹிட்லரை பார்க்கிறோம். இவங்க எல்லாரும் அரசாள்றாங்க. ஆனா எப்படி அரசாள்றாங்க? அவங்க மக்களை கொடூரமாய் ஆளுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆனா
பரலோக ராஜ்யத்தை ஆளுகிற நம் இயேசு கிறிஸ்து அவர் எப்படி இருக்கிறார்? அன்புள்ளவராய், நன்மை செய்கிறவராய், பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராய் அவர் சுற்றி திரிந்தார்னு பார்க்கிறோம். அவரிடத்திலிருந்து நமக்கு வர்றது எல்லாமே நன்மை மாத்திரம்தான். அப்போ அவர் நமக்கு ராஜாதி ராஜாவா இருக்கிறார்னா எவ்வளவு தூரம் அவர் நம்மை அழகா நம்மளை அரசாளுவார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. அப்போ இன்றைக்கு நம்ம ஒரு ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். அந்த ராஜாதி ராஜா, அந்த கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேல எழுதப்பட்டிருக்குதாம், அவருடைய தொடையின் மேல எழுதப்பட்டிருக்கிறதாம். இந்த ராஜா தான் நம்மை அரசாளுகிறார். இந்த ராஜா நம்மை அரசாளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நீங்க காண்கிற எந்த பிரச்சனைகளும் அது நிரந்தரமானது அல்ல. நான் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன், ஒருவேளை இந்த உலகத்துல நான் இருக்கிறது நிமித்தம் இந்த உபத்திரவங்கள் எனக்கு வந்திருக்கலாம், ஆனா நான் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறதுனால எனக்கு என்றென்றைக்கும் இளைப்பாறுதல், எனக்கு சமாதானம், எனக்கு பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்துக்குள்ளதான் நான் இருப்பேன். ஏன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் என்னை அரசாளுகிறவர் பார்த்து கொள்ளுவார், என் ராஜா பார்த்து கொள்ளுவார். இதையெல்லாம் நீங்க ஆழமாய் அறிந்து உணரணும். நம்ம ஒரு கிங்டம்குள்ள இருக்கிறோம். எப்படி லிட்ரலா நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம், நம்ம பிரைம் மினிஸ்டரை பார்க்கிறோம், சீஃப் மினிஸ்டரை பார்க்கிறோம். இல்ல நமக்கு முந்தி இந்திய தேசம் ராஜாக்கள் தான் நம்ம இந்திய தேசத்தை அரசாண்டு கொண்டிருந்தாங்க. அவங்களெல்லாம் ரியலா நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். இந்த ராஜாவினுடைய வஸ்திரத்தின் மேலையும் அவருடைய தொடையின் மேலையும் அங்க எழுதப்பட்டிருக்குது, இவர்தான் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா. இந்த ராஜாவுக்கு கீழே நான் இருக்கிறேன். அங்க நம்ம பார்க்கிறோம் அதே அதிகாரம். நீங்க பார்த்தீங்கன்னா 11வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். இந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா யுத்தத்தை செய்கிறவர் அவர். நம்ம வாழ்க்கையில எதை குறிச்சு நம்ம யுத்தம் பண்ணவே வேண்டாம். நீங்க எனக்கு ராஜாவா இருக்கிறீங்கப்பா, யுத்தம் கர்த்தருடையதுன்னு எனக்கு வேதம் சொல்லியிருக்கு. நீங்க எனக்காக யுத்தம் பண்ணி என்னுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் நீங்க எனக்கு ஜெயமாய் முடித்து தருவீர் அப்படின்னு சொல்லி அவர்ல நம்ம இளைப்பாறுகிறவர்களாய் நம்ம இருப்போம். அவருடைய கண்கள் எப்படி இருக்குதான்? அக்கினி ஜுவாலையை போல இருக்குதான். அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அப்போ இன்றைக்கு நாம் இந்த ராஜ்யத்துக்குள்ள ரத்தத்துல தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை அணிந்திருக்கிறவர், ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்று தொடையின் மேலையும் வஸ்திரத்தின் மேலையும் பேர் எழுதி இருக்கிறவர் ஆளுகிற இந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். அப்படின்னா எதை குறித்தும் நாம் பயப்பட வேண்டியதில்லை. அவர் நமக்காக யுத்தம் செய்வார். அவர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு அவர் ஜெயமாய் மாற்றி தருவார் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. நீங்க ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறீங்கன்னா நீங்க தைரியமா இருக்க வேண்டியது அவசியம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவர்களுடைய ஸ்பிரிட்ல இந்த ஆவியை தான் அவர் கொடுத்திருக்கிறார்.
நம்ம ஆத்துமாவில இருந்து நம்ம வாழல. ஆவி, நம்ம ஆவி மனிதர்கள். நம்ம தேவனுக்கு பிறந்துட்டோம்னா நம்ம ஆவியா இருக்கிறோம். We are spirit beings. அப்போ இந்த ஆவியில பிறந்திருக்கிற நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவிதான் நமக்கு இருக்குது. இந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கிறவருடைய மனநிலைமை இப்படித்தான் இருக்கும் என்கிற சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். இந்த ராஜ்யம், இந்த உலகத்தின் ராஜ்யம், அவங்க எக்ஸ்டர்னல், வெளிப்புறத்துல இருந்து அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க பவரை வைத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்மிஸ், அவங்க எல்லைகள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய டைட்டில்ஸ். ஒவ்வொரு ராஜாவுக்கும் பெரிய பெரிய டைட்டில் எல்லாம் வச்சிருப்பாங்க. மக்கள் அதை பார்க்கிறாங்க, மக்கள் அதை பார்த்து ஓட்டு போடுறாங்க, அதை வைத்து அவங்க யுத்தம் பண்றாங்க. ஆனா இது எல்லாமே வெளிப்புறத்துல நடக்கிற காரியம். ஆனா ஹெவன்லி கிங்டம், தேவனுடைய ராஜ்யம், இது எங்க இருக்குது? நமக்குள்ளே இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் இன்னைக்கு எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்குது. ராஜ்யம் இன்னைக்கு எங்க இருந்து ஆரம்பிக்குது? நமக்குள்ள இருந்து ஆரம்பிக்குது. இங்க தேவன் தான் நமக்கு ராஜாவா இருந்து நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் அவர் ஆளுகை செய்கிறார். நம்ம ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோங்கிற மனநிலைமையில அவருக்கு நம்மை முற்றிலுமாய் நம்ம எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை நம்ம கண்ணால இந்த ராஜ்யத்தை பார்க்க முடியல, ஆனா இந்த ராஜ்யம் பயங்கர பவர்ஃபுல்லா அது இன்றைக்கும் அது எஃபெக்ட்ல இருக்கு. நம்மள உள்ளுக்குள்ள இருந்து அந்த ராஜ்யம் நமக்கு மாற்றங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த ராஜாதி ராஜா எனக்குள்ளே இருந்து என்னை அரசாளுகிறார். என்னுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், என்னுடைய செயல்கள் எல்லாவற்றையும் அவர் அரசாளுகிறார்ங்கிற எண்ணம் நமக்கு இருந்தாதான் நம்ம அவர்கிட்ட எல்லாவற்றையும் சரண்டர் பண்ணுவோம். இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற ராஜ்யத்தை, நமக்குள்ள இருந்து நம்மை ஆளுகை செய்கிறவரை நாம் அதிகமாய் அறிந்து உணர வேண்டும். அதை அறிந்து உணர்கிறதற்கு ஒன்னே ஒண்ணு, நம்ம அவர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே விசுவாசிக்கணும். மலையை பார்த்து பேர்ந்து போன்னு இருதயத்துல சந்தேகப்படாம விசுவாசித்தா அது நடக்கும்னு சொன்னாருன்னா, ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவங்க அதை அப்படியே விசுவாசிப்பாங்க. அவங்க எந்த பிரச்சனை, என்ன மலை போன்ற காரியம் இருந்தாலும் அதை பார்த்து பேசுவாங்க. அது நிச்சயமாய் அது அகன்று போகும். இப்படி எத்தனையோ காரியங்களை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்தப்ப நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும், அதை அப்படியே விசுவாசிக்கணும். இதுதான் ராஜ்யத்தின் புத்திரருடைய மனநிலைமையாய் இருக்கணும், இருக்க வேண்டும். அடுத்ததா பார்க்கிறோம், இந்த ராஜ்யம் முழுமையுமாய் அன்புனால, தாழ்மையினால, சத்தியத்தினால, சமாதானத்தினால நிரம்பி இருக்கிற ராஜ்யம். நீங்க மெடிடேஷன்க்குலாம் நீங்க போனீங்க அப்படின்னா சில நேரம் தேவன் இந்த ராஜ்யத்துக்குள்ள நம்மளை கொண்டு போவார். நான் அதை லிட்டரலா நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அந்த ராஜ்யத்துக்குள்ள போக 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 என்ன நடக்கும்னா, அப்படியே நம்மளை சுற்றிலும் அந்த அன்பு சூழ்ந்திருக்கிறத ஃபீல் பண்ண முடியும். அங்க இருக்கிற நம்ம பல பரிசுத்தவான்களை நம்ம பார்க்கும் போது அவங்க நம்மளை பார்க்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அவங்க கண்கள்கையே அந்த அன்பு, அப்படிப்பட்ட ஒரு அன்பை நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா ராஜ்யம் நமக்குள்ள வந்துட்டு நம்ம ஆவியில மறுபடி பிறந்திருக்கிறோம்னா நம்ம ஆவியில அந்த இடத்துக்குள்ள நிச்சயமா நம்ம போக முடியும். அந்த ஆவிக்குள்ள நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது அந்த அன்பை ஃபீல் பண்ண முடியும், அந்த சமாதானத்தை ஃபீல் பண்ண முடியும், தேவனுடைய அன்பு நம்மை சூழ்ந்திருக்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். இதெல்லாம் ராஜ்யத்துக்குள்ள இருந்து நம்ம அந்த இடத்துக்குள்ள டிராவல் பண்ணும்போது மெடிடேஷன் மூலமா நிச்சயமா அந்த இடத்தெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு அந்த பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இல்ல, நம்ம அப்போஸ்தலர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையை அனுபவித்திருக்கிறாங்க. 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டதை பவுல் எழுதி இருக்கிறாரு. இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியம்.
அப்போ இந்த அளவுக்கு நம்ம அவருக்குள்ள நம்ம எவ்வளவு தூரம் ஊறிக்கொண்டே இருக்கிறோமோ, சோக்காகிறோமோ, இயேசு கிறிஸ்து யார், எனக்காய் இந்த பூமிக்கு வந்த இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிகிற அறிவு நமக்கு பெருக 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 இந்த ராஜ்யத்தின் வாழ்க்கைய நம்ம அழகா அனுபவிக்க முடியும். அப்போ தேவனுடைய ராஜ்யம் பேச்சுல அல்ல, அது பலத்துல இருக்குது. அங்க நம்ம பார்க்கிறோம், அந்த பலன் எப்படி இருக்குதா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு காரியத்தை தொடங்கி இருப்போம், அதை முடிக்க முடியாம இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறன்னா அது என்னுடைய ஆவியினாலே அதை உனக்காக நான் செய்து முடிப்பேன். இதுதான் ஆளுகை செய்கிற அந்த ராஜாவினுடைய சத்தம். அப்போ முழுவதுமாய் நம்ம ஆவிக்குரிய உலகத்துல தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம்னா, நம்மள பார்க்கும் பொழுதே இந்த உலகத்தின் ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிற எல்லாம் என்ன செய்யும், நடுங்கும். உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கலாம், ஆனா நாம் உலகத்தான் அல்ல. நாம் அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் நம்ம இப்போ இந்த பூமியில இருக்கிறோமா. நமக்கு விரோதமாய் ஒன்றும் நிற்க முடியாது. நமக்கு விரோதமாய் எந்த இருளின் அதிகாரங்களும் நம்மை மேற்கொள்ள முடியாது. இதை எவ்வளவு தூரத்துக்கு ஆணித்தரமா நம்ம இருதயத்துல உணர்ந்து விசுவாசிக்கிறோமோ, அறிந்து உணர்கிறோமோ, இது வரைக்கும் நீங்க சத்ருவானவன் உங்களை எந்த இடத்துல எல்லாம் அவன் உங்களை மேற்கொண்டிருந்தானோ, இந்த நாள்ல இருந்து நீங்க அவனை மேற்கொள்ளுகிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. இதுவரைக்கும் பிளஷ்லயே செயல்பட்டு கொண்டிருந்த உங்களை மனிதர்களுடைய வார்த்தைகளும் உங்க எண்ணங்களும் உங்களை டாமினேட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஆனா இந்த நாள் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமத்தை தன்னுடைய வஸ்திரத்தின் மேலும் தன்னுடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தவர், ரத்தத்தில் தோய்த்திருந்த வஸ்திரத்தை உடுத்தி இருக்கிறவர், இன்றைக்கு நமக்கு ராஜாவா இருக்கிறார். ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர், பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் நமக்கு ராஜாவா இருக்கிறார். மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவன் என்று சொன்னவர் நமக்கு ராஜாதி ராஜாவா இருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினவர் இன்றைக்கு நமக்கு ராஜாவா இருக்கிறார். அக்கினி ஜுவாலையை போன்ற கண்களை உடையவர் இன்றைக்கு நமக்கு ராஜாவா இருக்கிறார். வெண்கல பாதத்தை உடையவர் நமக்கு ராஜாவா இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இன்றைக்கு நமக்கு ராஜாவா இருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு ராஜாவை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் எதை குறிச்சு நம்ம கவலைப்படணும்? யுத்தத்தை நமக்காக செய்கிறவர் நமக்கு ராஜாவா இருக்கிறார். வாக்கு தத்தங்களை நமக்காக நிறைவேற்றுகிறவர் நமக்கு ராஜாவா இருக்கிறார். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறவர் நமக்கு ராஜாவா இருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு ராஜா நமக்கு இருக்கிறார்னா, 7 குத்து விளக்குகளின் மத்தியில நிலையங்கி தரித்தவராய் மார்பருகே பொற்கச்சை கட்டி இருக்கிற அந்த ராஜா, அவருடைய சத்தம் எப்படி இருக்குதா? பெருவெள்ளத்து இறைச்சல் போல இருக்குதா? அவர் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறாராம். நம்ம பார்க்கிறோம், அவருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிற சத்தம், பெண் மான்களை ஈனும்படி செய்கிற சத்தம். சங்கீதம் 29 அவருடைய சத்தத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவருடைய சத்தத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அப்போ இன்றைக்கு வேதத்துல அவர் கொடுத்த அத்தனை வார்த்தைகளுக்கும் அவ்வளவு பவர். அந்த அவர் வார்த்தையாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற நம்ம அதை பேசும்போது அது அவருடைய சத்தமாய் மாறுகிறது. அப்ப அந்த சத்தத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும். அந்த சத்தத்தின் வல்லமைய நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா
இன்றைக்கு நம்ம எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நம்ம பாட்டுக்கு அவர் வார்த்தையை பேசிட்டு நம்ம ஃப்ரீ ஆயிடுவோம். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை விளக்கும், பெண்மான்களை ஈனும்படி செய்யும். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி, அவர் பலன் கொடுப்பாரா, அவர் சமாதானம் அருளி நம்மை ஆசீர்வதிப்பாராம். அப்போ இந்த ராஜாவுக்கு கீழே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம சத்தம், அவருடைய வார்த்தையை எடுத்து நம்ம பேசும்போது நம்முடைய சத்தத்துக்கு சர்வமும் அது அடங்கித்தான் ஆகணும். இந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கிறோங்கிற கான்சியஸ்னஸ்ல நம்ம எப்பவும் வாழ வேண்டியது அவசியமா இருக்கு. நீங்க சும்மா இருக்கும் போது, உட்கார்ந்து இருக்கும் போது, படுத்திருக்கும் போது, நீங்க ஒருவேளை படுக்கைக்கு போக முன்பதாக நீங்க இருக்கிற இந்த ராஜ்யத்தை குறிச்சு நீங்க கற்பனையில நீங்க பார்த்து கொண்டே இருக்க, அது ரியலா மாற ஆரம்பிக்கும். நான் இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன், என்னை ஆளுகிற ராஜா அவர் எப்படிப்பட்டவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். இந்த சர்வ வல்லமை உள்ளவர் உடைய ராஜ்யத்துக்குள்ள நான் இருக்கிறேன்னா, எனக்காக எதையும் செய்யும் வல்லமை உள்ளவர், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது என்ன செய்யாதான், தடைபடாதான். அப்ப அவர் செய்ய நினைச்சது தடைபடாதுங்கிறத நம்ம அறிந்திருந்தோம்னா, எதை குறித்தும் நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். அப்போ இந்த இடத்துக்குள்ள நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்களாய்தான் இந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நம்ம என்ன செய்கிறோம், இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற எந்த பிரச்சனைகளும் அது நிரந்தரம் அல்ல, அதை நீங்க தான் ஜெயிப்பீங்க. எப்போ இந்த ராஜ்யத்தின் மனநிலைமையில நம்ம இருக்கும் போது, இந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கணும்னா இயேசு எதெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதை பின்பற்றும் பொழுது நம்ம நிச்சயம் எல்லாவற்றிலும் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருப்போம். அப்போ இந்த இவ்வளோ ஒரு ஒரு பிரகாசம் உள்ள ஒரு ராஜ்யத்துக்குள்ள, ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள, வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்குள்ள நீங்களும் நானும் இருக்கிறோம். அங்க நம்ம பார்க்கிறோம், வெளிப்படுத்துதல் 4வது அதிகாரம் 2:3, அப்பொழுது உடனே ஆவிக்குள்ளானேன், வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் எப்படி இருக்கிறாரா, பார்வைக்கு வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது, அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூட்டி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்தில் இருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை ஆளுகிற ராஜா அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு காரியம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வெளிப்படுத்தல் முழுவதுமாய் நம்மை ஆளுகிற ராஜா எப்படி இருக்கிறார் அப்படின்னு நீங்க தியானித்து பாருங்க. இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு கிங் நம்மளை ஆளுகை செய்கிறார் அப்படின்னா, இன்றைக்கு நம்ம எந்த காரியத்தை குறிச்சு, நிறைய பேருக்கு பிசாச குறிச்சு ரொம்ப பயம். பிசாசு அப்படி செஞ்சிருவான், பிசாசு இப்படி செஞ்சிருவான், அவன் என்னை அப்படி மேற்கொண்டுருவான், என் குடும்பத்தை இப்படி மேற்கொண்டுருவான். ஏன்னா இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோங்கிறதே தெரியல. இந்த ராஜ்யத்துக்குள்ள பவர்ஃபுல்லான ஒரு கிங்குக்கு கீழே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, நம்மை அவர் வேற இருளின் அதிகாரம் ஏதாவது நம்மை மேற்கொள்வதற்கு அவர் அனுமதிப்பாரா அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டோம்னா நமக்கு என்ன வராது, பயம் வராது. அப்போ சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறவருக்கு பக்கத்துல இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கிறோமா, எபேசியர்ல பார்க்கிறோம். உன்னதத்துல அவரோடு கூட நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். ஆளுகையை இன்றைக்கு அவர் நமக்கு கொடுத்திருக்கிறாராம்.
அப்போ இந்த அறிவு நமக்கு இருந்தது அப்படின்னா பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். கிறிஸ்து வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள். ஏன்னா அவருக்கு பக்கத்துலதான் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். இன்றைக்கு நம்மை எதுவும் ஆளுகை செய்ய முடியாது. எந்த மனிதருடைய எண்ணங்களோ திட்டங்களோ வார்த்தைகளோ இல்ல நம்ம எண்ணங்கள், நம்ம சுயத்துல சிந்திக்கிற எண்ணங்கள் எதுவும் நம்மை ஆளுகை செய்ய முடியாது, ஆளுகை செய்ய கூடாது. இன்னைக்கு நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சரீரம் எல்லாவற்றையும் அவரிடத்துல ஒப்பு கொடுத்து, அப்பா நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்க. என்னுடைய வாயின் வார்த்தைகளுடைய இருதயத்தின் தியானங்கள் எல்லாவற்றையும் நீங்க ஆளுகை செய்யுங்கன்னு அந்த ராஜா கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அவர் அழகா நம்மை ஆளுகை செய்து நம் வாழ்க்கையின் அத்தனை சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு ஜெயத்தை கொடுத்து இந்த பூமிக்கு ஒப்பாய், உலகத்திற்கு வெளிச்சமாய், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நம்மை மாற்றுவார் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அப்போ இந்த வல்லமை அப்படிங்கிறது எங்க இருந்து, அதாவது உலகத்துல வல்லமை அப்படின்னா அவங்க ராஜாக்கள் வல்லமை எப்படி அறிந்து கொள்வாங்கன்னா அவங்க மற்றவங்களை அவங்க ஆளுகை செய்வாங்க. ஆனா இந்த ராஜ்யத்துல மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும்படியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்களை தேவன் அழைத்திருக்கிறார். யாரெல்லாம் பரலோக ராஜ்யத்துல பெரியவனாகணும்னு விரும்புறோமோ அவங்க எல்லாரும் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும்படியாய், மற்றவர்களுக்கு பணிவிடை செய்யும்படியாதான் தேவன் அழைத்திருக்கிறார். அங்க இயேசு கிறிஸ்துவ பார்க்கிறோம். அவரே சீஷர்களுடைய கால்களை அவர் என்ன செய்கிறாராம்? கழுவுகிறாராம். அப்போ தாழ்மைதான் நமக்கு என்னது? மேன்மை. அழிவுக்கு முன்னானது அகந்தை. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறாராம்? கிருபை அளிக்கிறாராம். அப்போ இன்றைக்கு நம்ம மற்றவங்களுக்கு பணிவிடை செய்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம்னா நம்ம தான் ராஜ்யத்துல பெரியவர்களாய் இருக்கிறோம். அப்போ சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்களாம். எளிமையுள்ளவர்கள், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற மனிதர்களுடைய மனநிலைமை இப்படித்தான் இருக்கும். இயேசு சொன்ன அத்தனை காரியங்களை ஃபாலோ பண்ணி அவருக்குள்ள நம்ம இருக்கும்போது அந்த ராஜ்யத்துக்குள்ள நான் இருக்கிறேங்கிற மனநிலைமையில நம்ம வாழ ஆரம்பிக்கணும். இந்த நாள்ல இருந்து இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். நான் ராஜ்யத்துக்குள்ள, நான் உலகத்துல இருந்தாலும் நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன். இந்த ராஜ்யத்துக்குள்ள இருந்து நான் பேசுகிற அனைத்தையும் என் தேவன் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அவர் எனக்கு செவி கொடுக்கிற தகப்பனா இருக்கிறார் அப்படிங்கிற உணர்வோடு நம்ம அன்புலையும் மற்றவங்களை பிளஸ் பண்றதுலயும் மற்றவங்களுக்கு பணிவிடை செய்கிறதுலயும் நம்ம சந்தோஷத்தை பார்க்கும்போது, சுயம் நம்மை விட்டு அறவே அகன்று போகும்போது இந்த ராஜ்யத்தின் வாழ்க்கைய நம்ம சுதந்திரிக்க முடியும். இந்த ராஜ்யத்தின் வாழ்க்கைய நம்ம பூமியில நம்ம ஸ்தாபிக்க முடியும். இந்த ராஜ்யத்தின் அட்மாஸ்பியரை நம்ம போற இடங்கள் எல்லாவற்றிலையும் நம்ம கொண்டு செல்ல முடியும். இன்றைக்கு இந்த ராஜ்யத்தின் மனநிலைமை உடையவர்களாய் நம்ம வாழ்க்கையை நம்ம இந்த நாள்ல இருந்து அந்த எண்ணங்கள் அதிகமாய் நம்மை நிரப்பட்டோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கேட்ட வார்த்தையின்படி உங்க ஒவ்வொருவரையும் இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி, சுதந்திரிக்கும்படி கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த இடத்துல நாங்க ஒவ்வொருத்தரும் உங்க ராஜ்யத்தை நாங்க ஃபீல் பண்ணுகிற இடத்துக்கு உங்களை நீங்க கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வந்த ஒருவர் கூட வெறுமையா போகக்கூடாது. இதை கேட்கிற ஒருவரும் வெறுமையாய் போகக்கூடாதுப்பா. அப்பா, ராஜ்யத்துக்குள்ள நாங்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு நாங்க உங்களை பார்க்கிறோம். சிங்காசனத்துல நீங்க வீற்றிருக்கிறீங்கப்பா. உங்க வஸ்திரத்திலையும் உங்க தொடையிலையும் ராஜாதி ராஜா, கிங் ஆஃப் கிங்ஸ், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா என்று எழுதியிருக்கிற
எழுதி இருக்கிறத நாங்க பார்க்கிறோம்ப்பா. நீர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் நீங்க ஆளுகை செய்றீங்கப்பா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நீர் தகப்பனே. இந்த ராஜாவுக்கு கீழே நாங்க இருக்கிறோம். இந்த சிருஷ்டிப்பெல்லாம் நாங்க பார்க்கிறோம்ப்பா. பறவைகளையும் மிருகங்களையும் மர செடி கொடிகளையும் மலைகளையும் சூரியனையும் சந்திரனையும் எங்களையும் படைத்த அந்த வல்லமே நாங்க பார்க்கிறோம்ப்பா. காணக்கூடாதவைகள் ஆண்டவரே அப்பா, காணக்கூடாத உங்களுடைய நித்திய வல்லமை தேவத்துவம் காண்கிறவற்றிலிருந்து நாங்க பார்க்கிறோம்ப்பா. எவ்வளவு பவர்ஃபுல்லா நீங்க இதெல்லாம் நீங்க படைச்சிருக்கிறீங்கப்பா. ஒரு சின்னோண்டு ஒரு உயிரினம், அதுக்கு உள்ள ஒரு மூளை, அது அழகா ஒவ்வொரு நாளும் தன் தன் வேலையை செய்கிறதெல்லாம் நாங்க பார்க்கிறோம்ப்பா. இவ்வளவு பெரிய ஞானம் நிறைந்த தேவன் இன்றைக்கு எங்களுக்கு ராஜாவா இருக்கிறீங்கன்னா, எங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுவது உமக்கு லேசான காரியமா இருப்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில எங்களுடைய வாழ்க்கையின் சூழல்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் உங்ககிட்ட நாங்க சரண்டர் பண்றோம்ப்பா. யுத்தம் உம்முடையது தகப்பனே. நீர் எங்க காரியங்கள் அனைத்தையும் நீங்க ஜெயமாய் மாற்றி தர்றீங்கப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா, இதுவரைக்கும் அவங்க சந்தித்தது தோல்விகளா இருந்திருக்கலாம். இனி இந்த சத்தியத்தை ஆழமாய் அறிந்து உணரும் போதே அவர்கள் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் அவர்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம், விசுவாசிக்கிறோம் அப்பா. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நாங்கள் மாறுகிறோம் அப்பா. உடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ராஜ்யத்தின் மனநிலைமையிலேயே எங்களை ஆளுகிற நாங்க இந்த பூமியில இருந்தாலும் நாங்க ஒரு ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். எங்களுக்கு கிறிஸ்து ராஜாவா இருக்கிறாருங்கிற அந்த மனநிலைமை எங்களுக்கு எப்பொழுதும் இருக்க பரிசுத்தாவியானவரே எங்களுக்குள்ள இருந்து அதை நினைப்பூட்டி கொண்டே இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் அன்புல செயல்பட, மற்றவர்களை ஆசீர்வதிக்க, சுயத்துல செயல்படாதபடி அப்பா தாழ்மையில பணிவிடல் செய்கிறவர்களாக நாங்க இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய உங்க கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.